ஆனால் நம்ம தஞ்சாவூரில் திருச்சி டெல்டா இந்த பெல்ட்டில் வந்து ஏகப்பட்ட ஃபார்ம் ஹவுசஸ் ரெசார்ட்ஸ்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது why people choosing the வசந்த விலாசம்? ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு, பட் நம்மள்ட்ட உள்ள ப்ளஸ் என்னன்னா, ஒரு கூட்டு குடும்பமா வந்தாங்கன்னா அவங்க ரூம்ல மட்டும் அடைஞ்சிருக்க கூடாது. வெளியில வந்து திண்ணையில உட்காரணும், ஹாலில் ரிலாக்ஸ் பண்ணணும், கிச்சன் போகணும், ஓப்பன் ஏரியா கிரவுண்டுக்கு போகணும், ஷெட்டில் காக் கோர்ட்ல விளாடணும், ஸ்விம் பண்றதுக்கான வசதிகள். இந்த ப்ராப்பர்ட்டி டோட்டலா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இது வந்து ஒரு 23,000 ஸ்கொயர் ஃபீட்டு, பட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு 100 ஏக்கர்ஸ். வாக்கிங்லாம் ஓப்பன் வாக்கிங்கா அவங்க போகலாம், சைக்கிளிங் போகலாம், அது மாதிரி கார்டன் ஏரியா என்ஜாய் பண்ணலாம், ஃபவுண்டைன் இருக்கு, ரிலாக்ஸேஷனுக்கு. எவ்வளோ பேர் நான் வந்தாங்க ஸ்டே பண்ணலாம்? மேக்ஸிமம் 9 to 12 மெம்பர்ஸ் வந்தாங்கன்னா என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கு மேலே வந்தாங்கனாலும் ஒரு 3 மெம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்தாங்கனாலும் 15 மெம்பர்ஸ்க்குள்ளே வந்தாங்கன்னா நம்ம அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவோம், அகாமடேட் பண்ணுறீங்க. அவங்க விருப்பப்பட்டால் அவங்களே குக் பண்ணி சாப்பிடுவோம். குக்கிங்கான ஸ்பேஸும் பின்னாடி கொடுத்துருக்கீங்க? பண்ணியிருக்கோம். ஓப்பன் கிச்சன், ஓப்பன் டைனிங், அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்தாங்க அப்படின்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான எல்லா ஃபீச்சர்ஸுமே கண்டிப்பாக அவங்க ப்ரைவேசிக்கு நம்ம ரொம்ப கேரண்டி பண்ணுறீங்க. என்னன்னா இந்த கேம்பஸ் உள்ள அவங்க ஃபேமிலி மட்டும்தான் இருப்பாங்க, வேற அதர் ஃபேமிலி உள்ள வர மாட்டாங்க. ஓகே.